Welcome to Slow and Steady Educational YouTube channel. 11th July 2022 UGC NET conduct பண்ண Shift 1 எக்ஸாமினுடைய லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன் அதனுடைய 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இந்த கொஸ்டின் வந்து ட்ரா பண்ணப்பட்ட கொஸ்டின். பட் ஏன் ட்ரா பண்ணாங்கிறத நம்ம ஒரு டைம் இதுக்கு பார்த்துட்டு இருந்தலாம். இன் கிளாசிக்கல் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் some s is not p is given as false, then which of the following would be immediately inferred from it அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் 1 இந்த ஆப்ஷனில் அவங்க வந்து கொடுக்கல. என்ன கொடுக்கலன்னு சொல்லி இப்போ பார்த்தோம்னா சம் எஸ் இஸ் நாட் பே இஸ் கிவன் அஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனில் வச்சு இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து இதை பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க அந்த பார்ட் 2 பேப்பர் அண்ட் பார்ட் 1 வந்து ஒரு டைம் பாருங்கள். இது மாதிரி வேறு கொஸ்டின்ஸ் வந்து அங்கே வந்திருந்தது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இது பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் இப்போ வந்து இவங்க கேட்டதுக்கு இந்த கொஷினுக்கு சம் மேஸ் இஸ் நாட் பிங்கிறது இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனில் இந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்து 4 இந்த இதை கட் பண்ணணும்னா இந்த பார்ட் வந்து நமக்கு வேணும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அதாவது சம் எஸ் இஸ் நாட்ங்கிறது இந்த இடம் நமக்கு என்ன வேணும். நம்மளுடைய கொஸ்டினில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் வரும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த இடத்துல ஃபால்ஸ்னால் இங்கே வந்து ட்ரூவாக இருக்கும். இதுக்கு நேர் வெர்டிக்கலில் நம்ம ட்ரூ போட்டு இந்த சைடு ஃபால்ஸ் அப்படி போட்டோம்னா இதனுடைய ஆன்சர் வந்து வந்துடும். ஒவ்வொரு அந்த ப்ரெமிசஸோடனுடைய நம்ம இதை கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து இதனுடைய ஆன்சர் வந்துடும். பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுலேயுமே வந்து அன்டிட்டர்மைண்டு வராது. அதாவது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ட்ரூவாக இருக்கும்போது அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ட்ரூவாக இருக்கும் பொழுது அன்டிட்டர்மைன் வராது. பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அண்டு நெகட்டிவில் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது, அதாவது நம்ம இப்போ எஃப் வந்து ஃபால்ஸ் பார்த்தோம். ஒரு டிப்ஸ் என்னென்னா அதில் அன்டிட்டர்மைண்ட் வராது. இங்கே ஃபால்ஸுனால் ஆப்போசிட்டில் கான்ட்ராடக்டரி ட்ரூவாக இருக்கும். அதனுடைய வெர்டிக்கல் லைன் இந்த இடத்துல வெர்டிக்கல் லைனை நம்ம ட்ரூ போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கிராஸ் லைனில் ஃபால்ஸ் போட்டுக்குவோம். இது வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது இப்போ பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். இந்த இடத்துல சம் எஸ் இஸ் பி ட்ரூ, சம் எஸ் இஸ் பி ட்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் எஸ் இஸ் பி ட்ரூ அதுவும் கொடுத்துருக்காங்க. அன்டிட்டர்மைண்ட் ரெண்டும் வராது. சம் எஸ்எஸ்பி ஃபால்ஸ் இந்த இடத்துல கிடையாது. பட் கொஸ்டின்லேயே இது கொடுக்கப்படலை. 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பட் ஆப்ஷனில் 3 ஒரு இன்கேஸ் வந்து 2 மட்டும் ஏஎன்இன்னு கொடுத்துருந்தா நமக்கு வந்து அது கரெக்டாக இருந்திருக்கும். பட் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஆப்ஷன் இல்லைன்னா நோ எஸ்எஸ்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நோ எஸ்எஸ்பி ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் வந்து ட்ரா பண்ணப்பட்டு எல்லாருக்கும் ஃபுல் மார்க் கொடுக்கப்பட்டது. பட் இதனுடைய ஆன்சர் வந்து இந்த ஏ இந்த நோ எஸ்இஸ் ஆல் எஸ்எஸ்பி ட்ரூ அதுதான் இதனுடைய ஆன்சர். இது எப்படி போடணுங்கிறத பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு ஷார்ட் ட்ரிக் இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. Then fallacy in which a proposition is held to be true just because it has not been proved false. Fallacy கொடுத்துருக்காங்க or false just because it has not been proved true it's called. ஒரு fallacy கொடுத்துருக்காங்க held to be true just because it has not been proved false. அதாவது ஃபால்ஸ்னு ஒன்று ப்ரூவ் பண்ணப்படாததுனால அது ட்ரூன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணப்படாததுனால அது ஃபால்ஸும் வந்து நம்ம முடிவெடுத்துக்கிறது வந்து என்ன டைப்பான fallacy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன்னா ஒன்று சேர்த்து பண்ணுறது. ஸோ அது கிடையாது. இர்ரெலவெண்ட் கன்க்ளூஷன் அதனுடைய கன்க்ளூஷன் வந்து மேலே இருக்கிற ப்ரெமிசஸ்க்கும் 2வது வரத்துக்கு இர்ரெலவெண்ட்டாக இருக்கான்னா அப்படியும் கிடையாது. இப்போ வந்து ப்ரூவ் பண்ண முடியலை அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண முடியாதனால நான் ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டியும் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணலை அதனால் ஃபால்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இதனோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் இக்னோரன்ஸுங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அதாவது என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருந்தோம்னா அப்பீல் டு இக்னோரன்ஸ் ஆர்கியூமெண்ட் அட் இக்னோரண்டியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடியது வந்து
that believes false because it not be proven to be true. அதே தான் இதனுடைய டெஃபினேஷனுமே ஆர் ட்ரூ பிகாஸ் இட்ஸ் நாட் பி ப்ரூவன் டு பி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா தெரிஞ்சிடும். நோபடி ஹேஸ் எவர் ப்ரூவ் டு மீ தட் தேர் இஸ் காட். ஸோ காட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். காட் வந்து அதனால் இல்லை, யாரும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல காட் இருக்கிறாங்கன்னு, அதனால் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பெக்ட் கில்ட்டி பிகாஸ் தேர் இஸ் நோ ப்ரூவ் தட் ஹீ இஸ் நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவனை வந்து சஸ்பெக்ட் பண்ணுறோம், அவனுக்கு தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க யாரும் வந்து ப்ரூவ் பண்ணலை, தப்பு பண்ணலைங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ட்ரூவாக இருக்கும்போது நம்ம ஃபால்ஸாக ட்ரூங்கிறத ப்ரூவ் பண்ணாதனால ஃபால்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், ஃபால்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ணதுனால ட்ரூன்னு சொல்கிறோம். இது என்னன்னா அப்பீல் டு இக்னோரன்ஸ், ஆர்குமெண்ட் டு இக்னோரன்ஸ். அதுதான் இதனுடைய ஆன்சர். இது இன்ஃபார்மல் ஃபேலசியில் வரக்கூடியது, அதாவது டிஃபெக்டிவ் இண்டக்ஷன் சொல்லக்கூடிய அந்த டைப் கீழே வரக்கூடியது இது. Given below are two statements. Statement 1. A person without a purpose is like a car with no engine and that is useless piece of machinery is an example of analogical argument. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A person with no purpose is like a car with no engine and that is useless piece of machinery is an example of non-argumentative use of analogy. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலே இருக்கக்கூடியது அனாலஜின்னு கொடுத்துருக்காங்க, நான் ஆர்குமெண்டேட்டிவ் யூஸ் ஆஃப் அனாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி இதே அனாலஜி தான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோலையும் பார்த்தோம். அதே தான் இங்கே 4 டைப்ஸ் இருக்குது. அனாலஜிக்கல்னால் சிமிலராக இருக்கக்கூடியது, இண்டக்டிவ் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட், அது கம்பேர்டு வித் அதர்ஸ் சிமிலர் லைக் அஸ் தான் இருக்கும். இன்னொருத்தோட கம்பேர் சிமிலாரிட்டி ஆஃப் தோஸ் திங்ஸ் இன் சம் ஃபர்தர் ரெஸ்பெக்ட் அப்படியே கம்பேர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடியது தான் இந்த அனாலஜிக்கல் ஆர்குமெண்ட். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடியது அனாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டாக இருக்காது. இஸ் அன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. தென் இது வந்து நான் ஆர்குமெண்டேட்டிவ் யூஸ் ஆஃப் அனாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது ரைட். இது வந்து அனாலஜிக்கல் ஆர்குமெண்ட் கிடையாது, நான் ஆர்குமெண்டேட்டிவ் யூஸ் ஆஃப் அனாலஜி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. Question number 4. Classical Indian, இது statement 1 and 2 கொடுத்துருக்காங்க. Classical Indian legislation நாயக்கஸ் recommend the use of negative model or counterfactual conditional. அதாவது தர்க்கான்னு சொல்லக்கூடியது 45 or confirm the major premises. இது வந்து இதனுடைய டெஃபினிஷனே தான். இந்த தர்க்காவை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லை நெகட்டிவ் மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா மேஜர் ப்ரெமிசஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து இதனுடைய தர்க்கா வந்து நாயக்கஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதற்காக தான். ஸோ இதை வந்து ட்ரூ. நாயக்கஸ் அக்செப்ட் தர்க்கா ஆஸ் எ வேலிட் இண்டிபெண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டாக தப்பாக தெரியல. அதாவது இன்வேலிட் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்ரமா, வேலிட் நாலேஜ், அதாவது நாலேஜ் மேபி வேலிட் ஆர் இன்வேலிடாக இருக்கலாம். வேலிட் நாலேஜ் பிரமான்னு சொல்கிறது, இன்வேலிட் நாலேஜ் அப்ரமா. வேலிட் நாலேஜ் எப்படி வரப்படுது, ரைட் அப்ரிஹென்சன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வந்து இது. ராங் வந்து இன்வேலிட் நாலேஜ். இது வந்து 4 டைப்ஸில் இருக்கக்கூடியது. அதாவது மெமரி, ஸ்மிருதி, டவுட்னா சம்சயா, எரர், விபாயாயா, ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங், தர்க்கா, இப்படி இருக்கக்கூடியது. இதில் வந்து தர்க்கா 4 டைப்பில் வந்து இன்வேலிட் நாலேஜ் இருக்குது. இதிலே தெரிஞ்சது தர்க்கா வந்து இன்வேலிட் நாலேஜ் தான் நியாயஸ் வந்து சொல்கிறாங்க. தர்க்கா இஸ் கன்சிடர் அஸ் இன்வேலிட் நாலேஜ் பிகாஸ் இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி நியூ நாலேஜ். அது வந்து நியூ நாலேஜ் வந்து எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலை. இட் ஒன்லி கன்ஃபார்ம் வாட் ஒன் ஆல்ரெடி நோஸ் ஏர்லியர். அதாவது ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங். அது ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங்னா நம்மளா கொடுத்துக்கக்கூடியது, ரெப்ரசன்டேட்டிவ் இன் நேச்சர். அது ஹைப்போதிஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் தர்க்கா. இது வந்து இன்வேலிட் நாலேஜ். ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேலிட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இதுதான் என்னுடைய ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 5. எனி ஆப்ஜெக்ட் thrown upward starts to come downward after reaching a particular height. எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மேலே வீசினா ஒரு ஹைட்டுக்கு போய்ட்டு திரும்ப அது கீழே வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. therefore there must be some force that must be pulling that object towards the earth surface. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்து திரும்பவும் தள்ளுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போஸ்டுலேஷன், அதாவது அர்த்தபதின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஃபோர்ஸ் வந்து
இருக்குதுன்னு சொல்லி நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். அர்த்தப்படி ஆர் இம்ப்ளிகேஷன் அசம்ஷன் ஆஃப் அன்பர்சீவ்டு ஃபேக்ட் in order to reconcile the two apparently inconsistent of perceived fact அப்படின்னு இருக்கக்கூடியது. இதை வந்து ப்ரிசம்ஷன் ஆர் இம்ப்ளிகேஷன் இப்படி எந்த பேரில் சொன்னாலுமே வந்து இது அர்த்தப்பதி இம்ப்ளிகேஷன் ப்ரிசம்ஷன் போஸ்டுலேஷன் எல்லாமே வந்து ஒரே மீனிங்கில் இருக்கக்கூடியதான். அதாவது ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் இருக்குவாங்க மேலே தூக்கி போட்டால் அது திரும்ப கீழே வந்துடுங்கிற இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம எதை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதை மீன் பண்ணிக்கிறோம்னா அது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது எத்தை நோக்கி அது திரும்ப புல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கிறதுனால இது வந்து போஸ்டுலேஷன்ஸ். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.